ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். இந்த வாரத்துக்கானது இது வந்து சாமுவேல் ஏஞ்சலோட பிளெஸ்ஸிங்ஸில் நான் எடுக்கிறேன். இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். அவர் நம்பர் 44455. இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஒரு கமெண்ட்டில் வந்து தேங்க் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு சின்ன லைக் கொடுங்க, ஹைப் ஒன்று பண்ணுங்கள். இது வந்து லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்க 2 பேருமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த வாரம் உங்களோட லவ் பாண்டிங்கை எப்படி கொண்டு போகிறீங்க, உங்களுக்குள்ள என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் ஏதாவது கைடன்ஸ் வச்சுருக்காரா, என்ன பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இது வந்து கலெக்டிவ் ரீடிங்காக தரேன். அந்த ஒன்றே ஒரு சங்குன்னு எகிரிச்சு கலெக்டிவில் கொடுக்குறேன் செல்லங்களே. உங்களுக்கு யாருக்காவது ப்ரைவேட் ரீடிங் வேணும், பர்சனலாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு புக் பண்ணி பாருங்கள், சரியா? இது வந்து எல்லோரும் நிறைய மக்கள் பார்க்குறீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் இருப்பீங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு என்ன மெசேஜோ அது ரெசனேட் ஆகும். ஓகேவா? பிரத்யேகமாக உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் புக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வரும் வாரத்தில் உங்களோட லவ் பாண்டிங் ஸ்ட்ராங் ஆக போகுது செல்லங்களே. சந்தோஷமா? ஏஞ்சல் ஃபஸ்ட்டு கார்டே. இப்போ கொஞ்ச நாளாக உங்களுக்குள்ளே ஒரு இணக்கம் இல்லை. இப்போ நீங்கள் லவர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கீங்க இல்லையா, ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்குள்ளே சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாமல் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பீங்க. ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களோட லவ் ரொம்ப பியூரானது. நீங்கள் ரொம்ப பியூரான ஒரு சோல் மாதிரி தெரியுது. நீங்கள் ரொம்ப நம்பிக்கையாக உங்கள் நபர்கிட்ட இருக்கீங்க. ஸோ இந்த நம்பிக்கை, இந்த புரிதல், இந்த டீப் லவ் உங்களை சேர்த்து வைக்கும். இது நீங்கள் வந்து கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல புரிதலை கொடுக்கும். உங்கள் பர்சன் அதை புரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பாக உங்களோட விஷயங்கள் புரிஞ்சு உங்கள்கிட்ட கொஞ்சம் இணக்கமாக அவங்களோட லவ் பாண்டிங்கை கொடுப்பாங்க. ஸோ சில பேர் வந்து பேசாமல் இருந்தால் பேசலாம், உங்கள்கிட்ட வந்து கால் பண்ணலாம். இல்லை கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கலாம். இந்த லவ் பாண்டிங்கை ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி இருந்தீங்க, உங்களோட புதுசாக நீங்கள் அதில் வந்து லவ் ப்ரப்போசல் பண்ணும் போது ஒரு இணக்கம், அது மாதிரி திருமணம் ஆனதுக்கப்புறமா ஒரு இணக்கமாக இருந்திருப்பீங்கள்ல. இது திருமணமானவங்களுக்காகவும் சொல்கிறேன், ஏன்னா லவ்வர்ஸ்க்கு மட்டும் சொல்கிறேன்னு போகிறீங்கன்னு அதுக்காக தான் சொல்கிறேன், சரியா? இப்போ சொன்ன மெசேஜ் ஒரு சாராக இருக்குது. அதாவது இப்போ கலெக்டிவ் பார்க்குறதுல ஒரு சில செல்லங்களுக்கு, ஓகேவா? இன்னும் சில செல்லங்கள் உங்கள் நபர் கூட உங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பாயிண்ட் இருக்குது. 2 பேரும் வந்து ஒன்றா இருக்கீங்களான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். ஓகேவா? இந்த வரும் வாரத்தில் உங்கள் நபருக்கும் உங்களுக்கும் ஒரு லவ் பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை செல்ஃப் லவ் பண்ணுங்கள். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள். மிஸ்ஸஸ் ஹேமா அலைஸ் சுமதி ஆறுமுகம், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், டாரட் அஸ்ட்ராலஜர், ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச். என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்மக்கிட்ட லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுட்ருக்க அந்த அன்பு செல்லங்கள். அவங்களோட லைஃப்பில் நடந்துகிட்ருக்க அந்த ஹீலிங் ப்ராசஸ் பண்ணுறப்பவும் சரி, பண்ணி முடித்ததுக்கப்புறமும் சரி, அவங்க லைஃப்பில் எப்படியெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிற அவங்களோட அந்த விஷயங்களை எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் தலைவிதியை, அதாவது இது நம்மளோட தலைவிதி அப்படின்னு சொல்லிட்டு வாழாமல் இதை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வருகிற நவம்பர் 19, 21 இந்த 2 டேட் வந்து உங்களுக்கு பிரபஞ்ச பேராற்றல் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய நாள். அந்த டேட்டில் நீங்கள் இனிஷியேஷன் எடுத்துக்கலாம், கிளாஸ் கற்றுக்கலாம். ஹீலிங் ட்ரீட்மெண்ட் வேணும்னு நினச்சாலும் அன்றைக்கி நீங்கள் பண்ணிக்கலாம். உடல் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து தரப்படும். முன்பதிவிற்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சா.
உங்களை வந்து செல்ஃப் லவ் பண்ணுங்கள், அன்பை கொடுங்க. நீங்கள் ரொம்ப அப்பப்போ ரொம்ப கோவப்படுறீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க, உங்களுக்கே தெரியல செல்லங்களே. சில பேர் வந்து ரொம்ப உங்களோட அந்த மென்டல் டிப்ரெஷனால் பக்கத்தில் இருக்கிறவங்கள கடிச்சு வச்சுருவீங்கன்னு நினைக்கிறேன். சும்மா சும்மா கடிச்சு வச்சுருவீங்கன்னா கோவத்தில் வார்த்தைகளை அப்படியே அள்ளி தெறிக்கிறது, அப்படியே ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக ரூடாக வரும். சில மக்களோட வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அவ்வளோ எரிச்சல் கோபம் வர மாதிரியான வார்த்தைகளை பேசுவாங்க. அது பை பர்த்லேருந்து கூட சில பேருக்கு இருக்கலாம் ஆனால் அது அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கு இது சின்ன வயசுலேருந்து யாரும் அவங்கள அப்சர்வ் பண்ணலையா, சொல்லலையா அவங்கக்கிட்ட, இல்லை அவங்க வளர்ந்த விதமாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கன்னிங்கான ஒரு பர்சன் சுச்சுவேஷன் சுற்றி இருக்கிறவங்க இருக்கிறாங்க, இல்லைன்னா அவங்க பேரண்ட்ஸ் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க, இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் அவங்களோட அந்த பிஹேவியர் உங்களுக்குள்ளே இருக்கலாம். இதை யாருமே ஹைலைட் பண்ணலன்னா அங்கே டிவைன் கண்டிப்பாக ஹைலைட் பண்ணுறாங்க. இப்போ அது உங்களோட மிஸ்டேக் இல்லை. நீங்கள் உங்களை அப்சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள, உங்கள் லவ்வரையோ இல்லைன்னா உங்களோட கணவரையோ இல்லை மனைவியையோ நீங்கள் பார்க்குறத விட ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்க, நம்ம எப்படி வந்து பழகுறோம், நம்ம பேசுகிறது நல்ல வார்த்தை, நீங்கள் அன்பாக நினச்சி பேசுகிற வார்த்தை கூட நீங்கள் பேசும்போது அந்த டோன் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள். உங்கள் பக்கத்தில் ஒரு இப்போ நீங்கள் இப்போ உங்கள் பேர் வந்து இப்போ என்னன்னு சொல்கிறது, ஒரு சதீஷ் அப்படின்ற ஒரு பர்சன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்தில் ஒரு சதீஷ் நின்று உங்களை வாட்ச் பண்ணணும். நான் எப்படி பேசுகிறேன், நான் வந்து ஒரு நான் கொடுக்குற வார்த்தை அன்பானதாக இருக்கா, இல்லை நான் வந்து கோவப்பட்டு தான் பேசணும். அன்பாக பேசுகிறதுக்கும் கோவப்பட்டு எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி டோனை கொடுக்காதீங்க. உங்கள்கிட்ட இருக்க பெரிய மிஸ்டேக் இது தான். இப்போ நீங்கள் இதை மேலும் பார்க்கலாம், ஃபீமேலும் பார்க்கலாம், உங்கள் 2 பேருக்காகவும் தான் சொல்கிறேன். ஸோ அன்பான வார்த்தையை பேசுங்க, அன்பை கொடுங்க. அது உங்களுக்கு எல்லா விதத்திலும் அன்பான மக்களை கொண்டு வந்து சேர்க்கும், எல்லா விதத்திலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்கள் இப்படி ஒரு சிலர்கிட்ட கடிஞ்சு நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த லவ் லைஃப் மேபி ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் உங்கள் பார்ட்னரோடையும் உங்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை ஓடாது உங்களுக்கு. ஏன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்ட்ரகிளை கொடுக்குது. நீங்கள் எங்கே போனாலும் எல்லாருக்கிட்டையும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அது ஏன் எதுக்குன்னு உங்களுக்கே தெரியல. இப்போ சொல்லிட்டேன்ல, இப்போ வாட்ச் பண்ணுங்கள் உங்களை, ஓகேவா? இங்கே ஹெட்டிங்லே ஒரு இந்த ஹெட்டிங் பாருங்களேன். இட் இஸ் சேஃப் ஃபார் யூ டு லவ். அங்கே ஏன் சேஃப் அப்படின்ற வார்த்தை கொடுத்தாரு? அடுத்தவங்க நீங்கள் கடிஞ்சு கொண்டு அப்படியே அதாவது என்ன சொல்கிறது, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெருசு பண்ணிக்கிட்டு ரொம்ப கோபம் காட்டிக்கிட்டு உச்சியில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்களோட நபருக்கு வந்து எப்படி உங்கள் மேலே லவ் வரும்? அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணு, ஒன்றை செல்ஃப் லவ் பண்ணு. நீ அதே மாதிரி நீ ஒன்றை செல்ஃப் லவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீ அடுத்தவங்ககிட்ட அன்பை கொடுக்க ஆரம்பிப்ப, மற்றவங்களே நேசிக்க ஆரம்பிப்ப. அதுதான் இட் இஸ் சேஃப் ஃபார் யூ டு லவ். அது 2 விதமே நீங்கள் எடுத்துக்கலாம், சரியா? இது ஒரு சில மக்களுக்கு. அண்ட் ஒரு சில மக்கள் இந்த கார்டெல்லாம் இது என்ன ஆகாஷிக் ரெக்கார்ட்லேருந்து வருது. இந்த கார்டெல்லாம் நான் இப்போ தான் பார்க்குறேன். நானும் இந்த டெக் எடுக்கும் போதெல்லாம் இன்றைக்கி என்ன கார்டு வருது டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு நான் செக் பண்ணேன். இன்றைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கார்டு. ஹார்ட் டு ஹார்ட் கன்வர்சேஷன் இஸ் honestly discuss your feelings with each other. உங்கள் நபர் வந்து உங்ககிட்ட இப்போது ஒரு டிஸ்டன்ஸில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஓகேவா? இப்போது இந்த கலெக்டிவ் பார்க்குற ரீடிங், நீங்கள் சில பேர் வந்து உங்களோட ஃபீலிங்ஸை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இதயபூர்வமாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறீங்க, மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறீங்க. மேபி நீங்கள் இப்போ வந்து நியூ ஸ்டார்ட் லவ் ரிலேஷன்ஷிப் மேபி இருக்கலாம் இந்த இது, ஏன்னா அப்படி தான் தெரியுது. ஒரு சிலர் வந்து நீங்கள் கணவன் மனைவியாக இருந்தால் கூட
ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளுக்குள்ளே இருக்கும், ஆனால் வெளியில் காமிச்சிக்க மாட்டீங்க. வெளியில் எளியும் போன மாதிரி இருக்க மாதிரி தெரியும், கொஞ்சம் ஈகோ நடுவில் இருக்கும். அதனால என்ன பண்ணுறீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட இதயம் பேசுது, அந்த இதயம் கேட்குது, அந்த இதயம் பேசுறதை உங்களால் உள்வாங்க முடியுது. 2 பேருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் நல்லா இருக்குது. ஓகேவா? அந்த பாண்டிங் வந்து இந்த வரும் வாரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஃபீமேல்னா உங்கள் மேல் வந்து உங்ககிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அவருக்கு உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட நல்லா இருக்கணும், அப்படி ஒரு எண்ணம் இருக்கும். அப்படி சொல்ல வராங்க. புரியுதா? அது மாதிரி லவ்வர்ஸாக இருந்தாலும் சில பேருக்கு வந்து இது வந்து ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ் அப்படின்ட்டுருக்கு. உங்களோட லவ் லைஃப் வந்து உங்களோட ரிலீஜியஸ், அதாவது உங்களோட மத நம்பிக்கைகள், அதன் காரணமாக இப்போ 2 பேருக்கும் வந்து வேறு வேறு ரிலீஜியஸாக இருக்கலாம். அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து இந்த லவ் பாண்டிங்கை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுல ஸ்ட்ரகிள் இருக்கா? எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களோட லவ் பாண்டிங்க்கு வந்து இது ஒரு தடை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் இதை வந்து நீங்கள் எப்படி கொண்டு போகணுன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் பாத் மூலமாக நீங்கள் உங்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு, நீங்கள் வந்து உங்களுக்கான சோல் தான் அவங்க, உங்கள் நபர் வந்து உங்களுக்கான சோல் தான். இங்கே வந்து ஒரு மதம் வந்து உங்களுக்கு தடையாக நீங்கள் நினைக்காதீங்க. ஓகேவா? உங்கள் மதமோ இல்லைனா உங்களோட அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம், உங்களோட ரிலீஜியன் வந்து வேறு இருக்குது அப்படின்னா, அந்த ரிலீஜியஸ் இது காரணமாக உங்களோட லவ் வந்து அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒருத்தர் வந்து நல்ல ஸ்பிரிச்சுவல் பாத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஒருத்தர் வந்து ஸ்பிரிச்சுவல் லைனே பிடிக்காமல் இருக்கலாம், அல்லது ஒருத்தர் வந்து ஒரு காஸ்ட், இன்னொருத்தர் இன்னொரு காஸ்ட், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு சுச்சுவேஷன். இதை நீங்கள் வந்து உங்களோட அந்த ஸ்பிரிச்சுவல் லைனை ஸ்ட்ராங் பண்ணி நீங்கள் அவங்கள வந்து உங்களுக்கு வந்து அந்த சோலோட இணக்கம் பண்ண முடியும். ஓகேவா? இது ஆன் அண்ட் ஆஃப் ஸ்டேட்டில் இருக்க மாதிரி இருக்குது. மேபி இது ட்வின் ஃப்ளேமில் கூட வரலாம். இது ஒரு சிலருக்கு. சிலங்களே சில பேர் வந்து இப்போது நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரீடிங் வந்தது, நீங்கள் வந்து உங்களை செல்ஃப் லவ் பண்ண மறந்துட்டீங்க, உங்கள் வார்த்தையை கவனிக்க மாட்டீங்க, வார்த்தையில் ரொம்ப வந்து உஷ்ணம் இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு இன்னொரு மெசேஜ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து உங்கள் நபரை பற்றி நிறைய நினைக்கிறது கிடையாது, இப்போ வந்து உங்களோட ஜாப் கேரியரை பற்றி நினைப்பீங்க. அது மாதிரி உங்களோட நபர் உங்கள் கூட இப்போ இணக்கமாக இருக்கணும்னா, நம்ம ஒரு ஃபைனான்ஸ் ரீதியாக கொஞ்சம் நம்மளை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டால் தான் நம்ம வந்து இவங்கக்கிட்ட நம்ம பேசணும், இவங்கக்கிட்ட நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லவ்வர்ஸாக இருந்திங்கன்னா அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்க. மேபி கணவன் மனைவியாக இருந்தால் கூட அவங்களுக்குள்ளே ஒரு ஈகோ, நம்ம வந்து சரியாக வந்து ஏர்ன் பண்ணணும், அதனால தான் நமக்குள்ளே ஒரு விரிசல் வருது, நம்மளை வந்து அவங்க வந்து கோபப்படுறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மேபி இருக்கலாம். ஓகேவா? இப்போது நீங்கள் இது வந்து ஒரு நல்ல விஷயம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். அது வந்து அவங்கள வந்து ஷைன் பண்ணிக்கிறதுக்கு தான். எல்லா நேரமும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு, நிறைய இந்த சினிமாவில் தான் மோஸ்ட் ஆஃப் நீங்கள்லாம் சினிமா பார்த்து ரொம்ப கெட்டு போயிருக்கீங்க. ஏன்னா அதில் தான் வந்து 3 மணி நேரம் படம் ஓடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு லவ் மூவி போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், உருகி ஹீரோ போய்ட்டு ஹீரோயின் பின்னாடி டூயட் பாடிக்கிட்டு அவங்களுக்காக அப்படியே இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு டைலாக்லாம் பேசிக்கிட்டு ஆக்ஷன் அந்த மாதிரி நம்மளை வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வரவங்க வச்சு பார்த்துக்கணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அது வந்து சும்மா ட்ராமா. அவங்களோட பர்சனல் லைஃப்பில் போய் பாருங்கள், ஒரு நிமிஷம் இருக்காது அவங்களோட சொந்த லைஃப்பில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. புரியுதா? அதனால் ரியல் ஃபேக்ட் என்னவோ அது. இப்போது ஒரு டைம் டியூரேஷன் இருக்குது. அவங்க வந்து தன்னை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், தன்னை நிரூபிக்கிறதுக்கு ஒரு டைம். அவங்களோட வேலையில் அவங்க வந்து கவனமாக இருக்காங்க. சரி, அவங்களுக்கான டைமை கொடுங்க. இப்போ உங்களை பற்றி நினைக்கலையா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களை செல்ஃப் லவ் பண்ணுங்கள், நல்ல வார்த்தையை பேசுங்க, ஒரு அன்பாக சொல்லி கொடுங்க, அன்பாக தட்டி கொடுங்க. சரி, உங்களால் முடியுங்க, நீங்கள் நல்லா வந்துடுவீங்க, கவலைப்படாதீங்க, நீங்கள் பண்ணுற வேலையை தொடர்ந்து பண்ணுங்கள். ஏதாவது ஒரு நல்ல அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருங்க. ஓகேவா?
ஒவ்வொரு ஆன்மாவும் அதை தான் எதிர்பார்க்குது. ஒவ்வொரு நபரும் அன்பை தான் எதிர்பார்க்குறாங்க. அது அந்த இடத்துல கிடைக்கல, ஃப்ரீடம் கிடைக்கலன்னொன்னே தான் அவங்க வந்து லிஃப்ட் ஆகுறாங்க. ஓகே, சரி, ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த வாரம் நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் உங்களுக்கான ஸ்டெப். ஒரு சில மக்கள் நீங்கள் கூட உங்களோட பர்சனல் லைஃப்குள்ளே ரொம்ப அவங்கக்கிட்ட பேச முடியாமல் உங்களோட வேலையை, உங்களோட ஜாப் கேரியரில் நம்ம வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்ட்டு நீங்கள் கூட இப்போ இந்த காலகட்டம் நீங்கள் இருக்கலாம். ஓகேவா? கண்டிப்பாக இது வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷன் தான். இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்க நிறைய பேர் வந்து சோல்மேட் கனெக்ஷன் உங்களுக்கான பர்சன். ஆனால் நீங்கள் கொடுக்குற அந்த ப்ரெஷர், இப்போ அவங்க உங்ககிட்ட முகம் கொடுத்து பேசலைங்கிறதெல்லாம் ஒரு விஷயமாக எடுக்காதீங்க. ஓகேவா? திஸ் இஸ் சோல்மேட் கனெக்ஷன். தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. ஒரு சிலருக்கு இது சொல்கிறாங்க. ஓகே, சில பேர் வந்து நியூ லைஃப்காக கேட்குறீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்குங்க. இந்த வரும் வாரத்தில் அது எனக்கு ஏதாவது சைன் கிடைக்குமா? டிவைன் டைமிங் இஸ் ஒர்க்கிங் இன் யுவர் லவ் லைஃப். ஒர்த் வெயிட்டிங் ஃபார். ஆக்சுவலி செல்லங்களே, கண்டிப்பாக நீங்கள் வந்து சில பேர் பிரேக்கில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று ரீயூனியன் கேட்குறீங்க, இல்லைனா நியூ பிகினிங்ஸ் கேட்கலாம். ரெண்டுத்தில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப நாள் வந்து ப்ரேயர் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பிளெஸ்ஸிங்ஸ் வந்த மாதிரி தெரியல. இது வந்து இந்த வரும் வாரத்திலும் தொடருமா இப்படின்லாம் உங்களுக்கு பல குழப்பங்கள் இருக்குது. ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னா, செல்லங்களே, உங்களுக்கான டைமிங்க்காக டிவைன் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வெயிட் பண்ணுறது ஒர்த்து தான் அப்படின்றாங்க. சரியா? இது வந்து உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய, உங்களை பக்குவப்படுத்திக்கக்கூடிய டைம். தட்ஸ் இட். ஓகே, உங்களை எங்கெல்லாம் நீங்கள் வந்து எரர் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி அதெல்லாம் சரி பண்ணுங்கள். அதுக்கான டைம் தான் இது. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, சூப்பராக கொடுத்துட்டார் இதுலேயே. இருந்தாலும் டேரூட்டில் நான் ஒரு வாட்டி ஒரு 3 கார்டில் எடுத்து பார்க்குறேன். இந்த வரும் லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் கொடுக்குறாரு, உங்கள் லவ் பாண்டிங் எப்படி கொண்டு போகிறீங்க, உங்களுக்கான கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் என்ன இருக்குது. ஏஞ்சல் சாய்ரா. இந்த ரீடிங் கலெக்டிவ் ரீடிங் பார்க்குற செல்லங்களே, நீங்கள் உங்களோட குடும்பத்தாருக்காக நிறைய ஒர்க் பண்ணுறீங்க. அவங்களுக்காக நிறைய வேலை பார்த்து நிறைய சிரமங்கள் அவங்களுக்காக நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஆனால் அவங்க கொடுத்தது என்னவோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டங்களையும் வலிகளையும் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபேமிலினால் நீங்கள் அனுபவித்த அந்த வேதனைகள், உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வரமாட்டாரா, இது ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் கிடையாது இந்த மெசேஜ். ஓகே, சில பேர் வந்து மெயில் எனர்ஜியாக இருக்கலாம். நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு ஃபீமேல் வரணும்னு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய இந்த ஃபேமிலிக்காக, உங்களோட ஃபேமிலிக்காக நீங்கள் ஒர்க் பண்ணி அவங்க எல்லாருமே வந்து உங்களை வந்து உங்களோட ஒர்க்கை பற்றி, அதாவது நீங்கள் போட்ட எஃபெக்ட்டுக்கு அங்கே அந்த இடத்துல பலன் இருக்கான்னு கேட்டால் அங்கே கிடையாது. உங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்குன்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்களோட எனர்ஜி அப்படி தான். அதாவது நீங்கள் அவங்களுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களுக்காக நிறைய தோற்றுருப்பீங்க. லைஃப்லேயே வந்து எல்லா விஷயங்களையும் கோட்டை விட்டு உட்காந்துருக்க ஒரே மனுஷின்ற மாதிரி அப்படி இருக்கீங்க. லைஃப் பார்ட்னரையே மிஸ் பண்ணியிருக்கலாம் ஒரு சிலர். இப்போ நீங்கள் வந்து ஒன்று டிவோர்ஸ் ஆகிருப்பீங்க, இல்லைன்னா கணவனை இழந்து, இல்லை கணவன்கிட்டருந்து பிரிஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் லைஃப்பில் ஒருத்தர் வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு எய்ம். கண்டிப்பாக எனக்கு ஒரு லைஃப் அமையுமா அப்படின்ட்டு. அது வரும் வாரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயம்
லைஃப் பார்ட்னருக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, இல்லை ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். எஸ், ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபைனான்ஷியல் ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரு அன்பேலன்சிங் சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்க. அதுதான் யோசனை உங்களுக்கு. உங்கள் ப்ரெசன்ட் லைஃபு இதுதான். பாஸ்ட்லேயும் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக உங்கள் லைஃப் உங்களை கொஞ்சம் நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு சொல்லுங்களே. அப்புறம் இந்த வரும் வாரம் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறீங்க, அதில் வந்து வெற்றி கிடைக்குமா, அது ரிலேஷன்ஷிப்காக தெரியுது, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக அந்த நபர் வந்து ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டியில் ஒரு ஹையர் போஸ்டிங்கில் இருப்பாங்க. நீங்கள் பார்த்த நிறைய ஃபெயிலியர்ஸ் உங்களை வந்து திரும்ப அந்த ஃபெயிலியர் பார்க்குற மாதிரி தெரியுது. அந்த ஆழ்மன ரெக்கார்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கேர் பண்ணுங்கள். இந்த பிளஸ்ஸிங்ஸ் ரிசீவ் ஆயிடுச்சுன்னா சந்தோஷம், ரிசீவ் ஆகலைன்னா ஏன் ஆகலைன்னு கேளுங்க. ஏன்னா காலம் கனிந்து விட்டது, ஆனால் அது உங்கள் கையில் கிடச்சிதா? இப்போது உங்களுக்கு கிரகங்கள் இப்போது என்ன சொல்கிறதுனா, ஒரு 9 கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஆஸ்ட்ரோபடி சொல்கிறேன். இப்போ எல்லா கிரகமும் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்காங்க. ஆனால் இப்போ கூட உங்களுக்கு அந்த பிளஸ்ஸிங்ஸ் வரலைன்னா அங்கே என்ன வேலை செஞ்சிட்ருக்குன்னு அர்த்தம்? கிரகங்கள் எல்லாருமே நல்லா உங்களுக்கு பவரில் இருக்காங்க, உங்களுக்கான பிளஸ்ஸிங்கை கொடுக்குறாங்க. ஆனால் அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இந்த வரும் வாரத்தில் இல்லைன்னா அதுக்கு காரணம் உங்கள் கர்ம வினை, உங்களோட ஆழ்மன பதிவுகள், லவ் ஃபெயிலியர்ஸ், ஜாபில் ஃபெயிலியர்ஸ், இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு. சரியா? இப்போ வர்றது கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ஒன்று அறிமுகமானவங்களாக தான் இருப்பாங்க. அவங்க ஒரு லாங் டைம் ஃப்ரெண்டு, அதாவது உங்களுக்கு அறிமுகமாகி கொஞ்சம் உங்களை பற்றி தெரியும் அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு நபர் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு ப்ரப்போசல் வரலாம். அந்த லைஃப் எப்படி இருக்கும், எப்படி இந்த ரிசீவ் பண்ணுற விஷயம் எப்படி இருக்கும், அமையும் அப்படிங்கிறதெல்லாம் அது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஆழ்மன ரெக்கார்ட், உங்களோட சப்கான்ஷியஸ் ரெக்கார்ட் அண்ட் கர்மா. இதுதான். சரியா? இத்தனை நல்ல பிளஸ்ஸிங்ஸ் வருது, உங்களுக்கு எனர்ஜி எல்லாமே நல்லா தான் இருக்குது. இங்கே ஒரு கிரகம் வந்து வீக்காக போயிடுச்சு, நீங்கள் போய் அவரை போய் பவர் பண்ணுங்க அப்படின்வாங்க. நீங்கள் அவரை போய் பவர் பண்ணி எடுத்துன்னு வரதுக்குள்ளே பவரில் இருக்கிறவங்களோட பவரே உங்களால் வாங்க முடியல. அதுக்கு ஏன் வாங்க முடியலன்னா அதுக்குள்ளே அந்த ஆழ்மன பதிவுகள், கர்மா இதெல்லாம் கிளியர் பண்ணணும். அப்போ தான் கிரகங்கள் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் அதை அட்ராக்ட் பண்ண முடியும். நீங்கள் கிரகங்களுக்கு மட்டும் போய் பூஜை பண்ணிகிட்டு இருந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே இருக்க விஷயங்களை பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும்? இது எப்படி தெரியுமா இருக்குது? விநாயகர் சதுர்த்தி பூஜை பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து விநாயகரை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது வாங்கிட்டு வருவீங்க. விநாயகர் வீட்டுக்கு வராருன்னா வீட்டை நல்லா க்ளீன் பண்ணி பூஜை அறையெல்லாம் நீட்டாக வச்சுருக்கணும், வீட்டையும் க்ளீன் பண்ணியிருக்கணும், பூஜை அறையும் க்ளீன் பண்ணியிருக்கணும், நீங்களும் குளிச்சுட்டு தான் போய் வாங்கிட்டு வரணும். இப்படியெல்லாம் நிறையா விஷயங்கள் இருக்குது. எதையுமே பண்ணாமல் அப்படியே போய் விநாயகரை கொண்டு வந்து வாசலில் உட்கார வச்சுருவீங்களா? கொண்டு போவீங்களா ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே? எனர்ஜி வருமா? ஸோ அதுதான் அங்கே ஹைலைட் பண்ணுறார். அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நான் போயிட்டு பூஜை எனக்கு இந்த ஜோசியக்காரர் இதை சொன்னார், இந்த இது ஜாதகம் பார்த்தேன், எனக்கு வந்து குருவுக்கு போயிட்டு விளக்கு போட்டால் எனக்கு எல்லாம் வந்துடும்னாங்க, நான் போய் பண்ணேன், ஆனால் ஏன் நான் ரிசீவ் பண்ணலை? நீ பூஜை பண்ண, ஆனால் உன் வீடு சுத்தமாக இல்லையே, உனக்குள்ளே இவ்வளோ அழுக்குகள் இருக்கே, உன் மனம் இவ்வளோ நெகட்டிவாக இருக்கும் பொழுது உனக்குள்ளே இந்த கர்மாவை பின்னாடி அப்படியே மூட்டையை சுமந்துக்கிட்டு இருக்கிறியே, அதுதான் அங்கே வேலை செய்யுது. அதுதான் அங்கே அந்த எனர்ஜியை தடுக்குது. சரி, ஓகே, போதும் விளக்கம். ஏன்னா நிறைய நான் இது மாதிரி கொடுத்தாச்சு. யார் யாரெல்லாம் முடிச்சுக்கிட்டு வெளியில் வரீங்களோ வாங்க. யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயங்கள், கர்மாவை சரி பண்ணிக்கணும், உங்களோட ஆழ்மன ரெக்கார்டெல்லாம் கிளியர் பண்ணிக்கணும், இந்த பழைய ஃபெயிலியர்ஸ்லேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களோ வாங்க. ஃபார்வர்டை தான் போகணும் நீங்கள். அந்த திரும்ப ரீயூனியன் பண்ணுறேன், இந்த ஃபேமிலிக்கு இன்னும் நான் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன், இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஒரு சிலர் நீங்கள் ஃபார்வர்டாக போகணும், ஒரு சிலருக்கு பிளாக் மேஜிக் ஒர்க் பண்ணிகிட்ருக்குது, கர்மா. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் ஃபார்வர்டாக தான் போகணும். உங்களோட அந்த பாஸ்ட் லைஃப், அந்த நபர் வந்து ஒரு கர்மா ரிலேட்டடாக வந்திருக்கிறார், உங்களோட துணைவர் வந்து ஒரு கர்மா. சரியா?
இப்போ நீங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை டிவைன் உங்களுக்கு அலாட் பண்ணியாச்சு. குரு மூலமாக உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சு. நிறைய அதாவது ரொம்ப போல்டாக இருப்பீங்க. இந்த ரீடிங் பார்க்குற ஃபீமேல் எனர்ஜி போல்டாக இருப்பீங்க. நிறைய லேர்ன் பண்ணிட்டே இப்போ வந்து குருக்கிட்ட சரண்டர் பண்ணுங்கள். உங்கள் பிரச்சனையை நான் டேக் கேர் பண்ணுறேன், நான் சொல்கிற வழியில் நட அப்படின்னு சொல்லி குரு உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாச்சு. இனி ஃபாலோ பண்ணி நல்லபடியாக வராது உங்கள் கையில் தான் இருக்குது. அவ்வளோதான். இது ஒரு சில மக்களுக்கு சொல்கிறாரு இன்ஃபர்மேஷன். ஓகே, சரி செல்லங்களே, இந்த கலெக்டிவ் ரீடிங் எப்படி இருந்தது? இந்த வாரத்துக்கான லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்க்கான ப்ரெடிக்ஷன் சாமுவேல் ஏஞ்சல் சூப்பராக கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் கொடுத்துருக்குறாரு. யாரெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறீங்களோ கமெண்ட்டில் பதிவிடுங்க. அட்ராக்ட் ஆகலை, பிளெஸிங்ஸ் கிடைக்கலன்னா ஏன் கிடைக்கல கொஸ்டின் பண்ணுங்கள். எதனால் இந்த பிளாக்கேஜ் உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ப்ரைவேட் ரீடிங் எடுத்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கிளியர் பண்ணுங்கள். நம்மளோட பழைய பதிவுலாம் அதை பற்றின டெப்த்தான நாலேஜ் கொடுத்துருப்பேன். அது அந்த ரீடிங்கை வந்து அது ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஏஞ்சல். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோட எண்டில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா? பழைய வீடியோ பதிவுகள் போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த லைஃப்பை வந்து ஸ்மூத்தாக கொண்டு போகணும். இந்த லவ் லைஃபாக இருந்தாலும் சரி, மேரேஜ் லைஃபு, ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து இது பண்ணிகிட்ருக்கீங்க, கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. ஆல்ரெடி சில பேர் வந்து மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்க லவ் லைஃப்பில் ஃபெயிலியர் நிறைய பார்த்துட்டு இந்த மேரேஜ் லைஃப்பில் கூட பிரச்சனையோடு இருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தாலும் அதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த நியூ மூன் டே வருது இல்லையா, அமாவாசை தினம் அண்டு அதுக்கப்புறம் வர 3ஆம் பிறை, இந்த 2 தினங்களும் உங்களுக்கு வந்து இனிஷியேஷன் கிளாஸ்லாம் இருக்குது. உங்களோட ஆழ்மன பதிவுகள், பிளாக் மேஜிக்கான பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னாலும் எல்லாமே கிளியர் பண்ணிக்க முடியும். குருவோட அந்த பிளஸ்ஸிங்ஸ் எடுத்து நீங்கள் முன்னுக்கு வாங்க. ஓகேவா? அவங்கக்கிட்ட வந்து இனிஷியேஷன் என்கிட்டே தான் வந்து இனிஷியேஷன் வாங்கணும்னு கூட நான் சொல்ல. யாராவது தெரிஞ்சவங்க உங்களுக்கு இந்த மாதிரி கர்மா கிளன்சிங், ஆழ்மன பதிவுகள் எல்லாம் கிளியர் பண்ணுறாங்க. உங்களோட பிரச்சனைகள், உங்களோட மன ரீதியான பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள், ஆன்மா, இந்த 3 விஷயத்தையும் உங்களுக்கு வந்து சரி பண்ணி தராங்க அப்படின்னா தாராளமாக அங்கக்கிட்ட போய் பண்ணிக்கோங்க. சரியா? அந்த மாதிரி யாரும் தெரியலன்னா நீங்கள் டிவைன் பாத்தில் காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. முன்பதிவு செஞ்சுக்கணும். அன்றைக்கி கேட்டிங்கன்னா அன்றைக்கி உடனே எல்லாம் அது வந்து இது பண்ண முடியாது. ஏன்னா கிளாஸ்க்கான அந்த நிறைய டீட்டெயில்ஸ் நீங்கள் ஒரு நாள் முன்னாடி நீங்கள் புக் பண்ணினா தான் உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து தான் நான் வந்து அந்த கிளாஸ் தருவேன். ஓகேவா? நீங்கள் எதனால் இப்போ இந்த கிளாஸ் எடுக்க போகிறீங்க, எப்படி இந்த கிளாஸ் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், இதில் என்னென்ன கிளாஸஸ் இருக்குது, என்ன ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும், எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டு தான் அதை வந்து கொடுக்க முடியும். அதனால் ஒரே நாளில் புக் பண்ணி அன்றைக்கி இனிஷியேஷன்லாம் வாங்க முடியாது. முன்னாடி நாளே புக் பண்ணிக்கணும். 2 நாள் டைம் கிடைக்குது உங்களுக்கு. வருகிற 19, 21. ஓகேவா? சரி, ஓகே செல்லங்களே. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.